ஈரமான ட்ரெஸ்ஸு நம்ம வியர் பண்றதுனால நமக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறது பார்க்கலாம். ஈரமான துணி நம்ம வியர் பண்றதுனால ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதனால அப்படின்னா ஈரமான துணியில நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் அண்ட் பாக்டீரியல் பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி நம்ம பாடியில ஸ்வெட்டிங் அதிகமாகும் போது இது ரெண்டுமே சேர்ந்து கண்டிப்பா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தென் ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களோட அக்கிள்ல தென் லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா பிரெஸ்ட்டுக்கு கீழே தென் உங்களுக்கு இன்னர் தைல இந்த மாதிரி ரீஜியன்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கும். மைல்டா அரிப்பு தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்யூனிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிமோனியா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஈரமான உள்ளாடைகள் போடும்போது கண்டிப்பா உங்களோட பிரைவேட் பார்ட்ல அரிப்பு எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நம்ம ரொம்பவே காயாம ஈரமான துணியை நம்ம வியர் பண்ணும்போது நம்ம பாடியில இருந்து கண்டிப்பா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதாவது இதுக்கப்புறம் என்னதான் பண்ணணும் அப்படின்னா நீங்க மழையில நனைஞ்சிட்டீங்கன்னா இமீடியட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்பவே காஞ்ச துணியை நீங்க வியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.